இனி தென்னை நாற்று உற்பத்தியும் பராமரிப்பும் மேல்மிடாலம் எம் ராஜன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இப்போ எத்தனை வருஷமா தென்னை சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 7 வருஷமா. சரி, இப்போ தென்னையில பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான ரகங்கள்? நெட்டை குட்டை ரகம், குட்டை நெட்டை ரகம். ஆனா நம்ம இங்க நாட்டு ரகங்கள் தான் ரொம்ப வச்சிருக்கிறாங்க. இப்பதான் அந்த ஒட்டு ரகம் நெட்டை குட்டை எல்லாம் இப்போ வச்சு வராங்க. ஆனால் இதை விட அந்த நாட்டு ரகத்தில் தான் கொஞ்சம் நோய் தாக்குதல் குறைவு மாதிரி இருக்குது. நோய் தாக்குதல் இருந்தாலும் ஓரளவுக்கு 1-2 காயாவது பிடிக்குது. சரி, காய்பலன்லாம் வர்றதுக்கு நட்டதுலேருந்து எவ்வளோ? 5-7 வருஷம் வரைக்கும் ஆகும் நாட்டு கண்ணுன்னா. மற்றது 3 வருஷத்துலேருந்தே காய்க்குது. இது 7 வருஷம் வரைக்கும் ஆகும். நல்ல தண்ணி உள்ள இடம்னா 5 மேலே 7 வருஷத்தில் காய்க்குது. சரி, நாட்டுகள் எல்லாம் எப்படி தயார் பண்ணுறீங்க? இப்போ தென்னை மரத்துலேருந்து நாட்டுக்கு தயார் பண்ணக்கூடிய தேங்காய் எப்படிப்பட்ட தேங்காயை தேர்ந்தெடுப்பீங்க? அது எப்படின்னா மெயினாக நம்ம ஃபஸ்ட்டில் மரம் தேர்வுன்னா நோய்வாய்ப்பட்ட மரம், நோய் தாக்குதல் இல்லாத மரமாக இருக்கணும். அடுத்தது என்னென்னா மரம் ஒரு நம்ம மரத்தை பார்க்கும்போது நல்ல பச்சை பசேல்னு ஒரு கொடை விரித்து வச்சாச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் மரம். அடுத்தது என்னென்னா அந்த காய் ஒரு 25, 30, 40 காயாவது இருக்கிய மாதிரி. காய் ரொம்ப பெருசு இல்லாமல் சின்ன சைஸ் 400-500 கிராம் தேங்காய் கிடைக்க மாதிரி உள்ள சின்ன சைஸு காய் ஒரு 40-30 அப்படியெல்லாம் பிடிக்கக்கூடிய காயாக இருக்கணும். மட்டையை மேலே இருக்கணும். மட்டையிலேருந்து கீழே சாஞ்சு நிற்கும். அதுன்னா சரியாகாது. ஏன்னா இந்த கொலை ஒடிஞ்சி வாடியெல்லாம் இளநி பருவத்திலே விழுந்துடும். அதனால எப்போவுமே மட்டை மேலே இருக்கணும். கொலை ரொம்ப நீளமாக இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் டைப்பு. ரொம்ப கட்டையும் இருக்கக்கூடாது, குறுகலாகவும் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு மட்டை மேலே இருக்கக்கூடியதாக இருக்கணும். அப்படிப்பட்ட தென்னை மரத்திலிருந்து காயும் ஒரு 25-40 காய் உள்ள இருக்கிற மாதிரி இருக்கணும். சில இது பெரிய தேங்காயை பார்த்து எடுப்பாங்க. பெரிய தேங்காய்னா ஒரு 2 இருக்கும், 3 இருக்கும். ஒரு நல்லா இருந்தால் 7, 10 இருக்கும், 10-12 இருக்கணும். இப்போ இதுன்னா ஒரு 20க்கு மேலே இருக்கும். ஒரு 40 வரை, 40, 70 வரைக்கும் இருக்கதான் இருக்குது. அதெல்லாம் நம்ம கிடச்சிக்கிடாது. ஒரு 40 வரைக்குமாவது இருக்கக்கூடியதாக இருக்கணும். மீடியம் சைஸ் காயாக இருக்கணும். தொண்டு பெருசு இல்லாமல் மீடியமாக லைட்டாக மெதுவாக அந்த பழத்தோல் மாதிரி இருக்கும் சில இது. அதுதான் நல்ல அந்த மாதிரி உள்ளது தான் எடுக்கணும். அடுத்தது இன்னொன்று உள்ள அந்த பருப்பு திறன் கட்டியாக இருக்கணும். அந்த மாதிரி இது பார்த்து தேர்வு பண்ணணும். அடுத்தது 25-40 வருஷத்துக்கு உள்ள, 10 வருஷத்துக்கு மேலே ஒரு 30-35 வருஷத்துக்கு உள்ள மரமாக இருக்கணும். இளம் மரம். அந்த மரத்தில் உள்ள காய் தான் நல்ல அடர்த்தியாக நல்ல தேர்வானதாக இருக்கும். சரி, இப்போ தேர்ந்தெடுக்கக்கூடிய தேங்காய்கள் எப்படி வெட்டி கீழே போட்டு? இல்லை, அதாவது 2வது கொலை இப்போ ஒரு 2 மாசத்துக்கு இருக்கா நம்ம விட்டுறோம்னா 2 கொலை வெட்டலாம். சில இதில் 3 கொலை வரைக்கும் வெட்டோம். அது சாதாரணம் 2 கொலை வெட்டும் போது அந்த 2வது கொலையை நம்ம கயிறு வச்சு கட்டி தான் இறக்கணும். கயிறு வச்சு கட்டி இறக்கி அதை ஒரு வாரம் இல்லைன்னா 2 வாரம் வரைக்கும் நிழலில் காய வைக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி தான், வெயில் படக்கூடாது, நிழலில் காய வைக்கணும். அதான் முறை. நிழலில் காய வச்சுட்டு அடுத்தது என்னென்னா அந்த நாட்டங்கால் ரெடி பண்ணுறது. மண்ணை கிளச்சி அதில் கொஞ்சம் சின்ன ஒரு 1/4 பங்கு மூழ்கி அளவுக்கு வச்சுட்டு கொஞ்சம் கேப் விட்டு வைக்கணும். வச்சுட்டு அதுக்கு மேலே மணல் போட்டுவிடணும். மணல் எதுக்குன்னா கொஞ்சம் ஈரத்தன்மையும் பிடிச்சி வச்சுருக்கோம். வேறு போடியதுக்கு நல்ல இதாக இருக்கும். டக்குன்னு முளைச்சி வரதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அப்படி போட்டு அரை தேங்காய் அளவு தான் மூடணும். மண் மூடிட்டு நம்ம மேலே கொஞ்சம் இந்த வைக்கோலோ ஏதாவது இந்த தென்னங்கோலை ஏதாவது போட்டு ஈரப்பதம் இருக்கிற மாதிரி, இல்லைன்னா தென்னை நார் கழிவு இருக்குல்ல அந்த வேஸ்ட்டுகள், இது எல்லாம் போட்டு வச்சுட்டு தண்ணி தெளிச்சிட்டு இருக்கணும். இப்படியும் ஒரு 2 மாதத்துக்குள்ளாடி நல்லா நம்ம தண்ணியெல்லாம் கொடுத்து நல்ல பக்குவமாக இருந்தாச்சுன்னா 2 மாதத்துக்குள்ளாடி முளைப்பு திறன் வந்துடும். சரி, இப்போ தேங்காயை வைக்கும்போது இப்போ சில பேர் சொல்லுவாங்க சரிச்சு வைக்கணும். சரிச்சு இல்லை, நிமித்து தான் வைக்கணும். ஆமாம், நேராக தான் வைக்கணும். அது சில நேரங்களில் இந்த மழை நேரங்களில் என்னன்னா நேராக வச்சாச்சுன்னா அந்த தண்ணி உள்ள போய் கண்ணு அழிவிறன்னு சொல்லிட்டு மழை நேரங்களில் வைக்கக்கூடிய இருந்தால் கொஞ்சம் லைட்டாக சரிச்சு வைக்கணும். அப்போ அந்த தண்ணி இதில் நிற்காது. மற்ற நேரங்களில் நம்ம சாதா நிமித்து தான் வைக்கணும். மழை நேரங்களில் மழை தண்ணி நின்று அழுவிறன்னு சொல்லிட்டு சரிச்சு வைக்கலாம். சரி, இப்போ அப்படி வைக்கக்கூடிய தேங்காய் எவ்வளோ நாளையில் நமக்கு அந்த குருத்து நமக்கு 2-4 மாதத்துக்குள்ளாடி கண்டிப்பாக வந்துடும். நல்ல முளைக்க திறன் உள்ளதாக இருந்தாலும் இல்லை இந்த தண்ணி எல்லாம் நல்லா நம்ம முறைப்படி கொடுத்தாச்சுன்னா 2-4 மாதத்துக்குள்ளாடி கண்டிப்பாக எல்லாம் முளைச்சிருக்கும். சிலது 6 மாதம் வரைக்கும் ஆகலாம். ஆனால் முளைக்க வேண்டிய இது 2-4 மாதத்துக்குள்ளாடி கண்டிப்பாக முளைக்கும். இப்போ குறிப்பாக நீங்கள் வைக்கிறது எல்லாமே நாட்டு ரகம் தானே? ஆமாம், நாட்டு ரகம் தான். மற்றதை விட நாட்டு ரகம்னா கொஞ்சம் காய்க்கிறது கொஞ்சம் லேட்டானாலும் கொஞ்சம் நோய் தாக்குதல்கள் எல்லாம் கொஞ்சம் தண்ணி இல்லைன்னாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு நிற்கக்கூடிய ஒரு சில வருஷத்தில் மழை பெய்யாமல் இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் இது இந்த நாட்டு ரகம்னா கொஞ்சம் தாக்கு பிடிச்சி வளரும். சரி, இப்போ நடுறதுக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய நாட்டு இப்போ எத்தனை ஓலை விட்டுருக்கக்கூடியதை? ஒரு 3 ஓலை விட்டுருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஈட்டி ஓலைன்னு சொல்லுவாங்க. ஒரே ஓலை மாதிரி இருக்காது, கொஞ்சம் நம்ம இந்த கையை விரல் மாதிரி அப்படி நீட்டாக வரும். அதை தவிர ஒரு 3 வந்தாச்சுன்னா எடுத்து நடலாம்.
சரி, நடுறதுக்கு தயாராகிருச்சு. அந்த குழி எல்லாம் எவ்வளவு குழி ஆழம்? 3க்கு 3 3 அடி நீளம், அகலமும் ஆழமும் 3 அடி. அதுக்கு குறைவா எடுக்கிறது வந்து வேஸ்ட். ஏன்னா 3 அடி இருந்தாச்சுன்னா எவ்வளவு கொஞ்சம் வெயில் இருந்தாலும் அதை தாங்கி வளரக்கூடிய சக்தி உண்டு. ஏன்னா அந்த 3 அடிக்கு கீழே தான் வேறு போகும். இப்போ எல்லாம் ஒரு மண்ணொட்டி வச்சு வெட்டிட்டு அதிலேயே வைக்கக்கூடிய இதான் இருக்குது. அது வந்து கண்டிப்பாக பெரிய வெயில வந்து தாக்கு பிடிச்சி வளராது. வேறு வந்து மேலே இருக்கும். இது இந்த 3 அடிக்கு கீழேன்னா அதுக்கு கீழே தான் வேறு போகும். அதே மாதிரி ஒரு வருஷம் கழிச்சாச்சுன்னா அதை நம்ம இந்த 3க்கு 3 எடுத்து நட்டுட்டு கிளைக்கும் போது கொஞ்சம் அகலப்படுத்திட்டே வரணும். ஒரு 3 வருஷம் 5 வருஷம் ஆகும்போது எப்படியும் ஒரு 2க்கு 2 நீளம் வச்சு ஓட்டி 4-5 அடி ரவுண்டு கணக்கு பண்ணி வரும்போது அது நல்ல பக்குவமாக இருக்கும். சரி, நடுறதுக்கு முன்னாடி முன்னாடி எல்லாம் அந்த குப்பை அடுத்தது உப்பு உப்பு வந்து தண்ணியை ஈடுகட்டி சமப்படுத்தி குடிக்கிறதுக்கு. அடுத்து என்னன்னா மணல் கண்டிப்பாக போடணும். அடுத்தது கரையான் அரிக்காமல் இருக்கிறதுக்கு ஒன்று, இன்னொன்று தண்ணி ஈரப்பதம் இருக்கிறதுக்கும் உப்பு இந்த மணலும் போடுவோம். அடுத்தது என்னென்னா சாம்பலும் அதே மாதிரி தான். ஆனால் எறும்பு பொடி கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். உடல்னா கண்டிப்பாக வந்து கரையான் பிடிக்க தான் செய்யும். ஆனால் மணல் இந்த சாம்பல் போட்டாச்சுன்னா கொஞ்சம் கம்மியாகும். இப்போ நட்ட பிறகு நமக்கு எப்படி பாசனம் இல்லை, எப்படி எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பாய்க்க? பாசனம் வாரத்தில் ஒரு 3 நாளாவது கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். கொடுத்தாச்சுன்னா தான் அது வரும். அதிகமாக வெயில் நேரத்தில் நட்டு தண்ணி கொடுத்துட்டு மழை நேரம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே ஆயத்தப்படுத்திட்டு மழை வர நேரத்தில் வந்து இது நல்ல திடகாத்திரமாக வளர்ந்து வரும். வெயில் நேரத்தில் நட்டு தண்ணி பாய்ச்சியாச்சுன்னா மழை நேரத்தில் நல்லா வாரதுக்கு வாய்ப்பு. சிலது மழை நேரத்தில் நட்டாச்சுன்னா வெயில் நேரத்தில் பட்டு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு, தண்ணி இல்லைன்னா. அதனால் வெறி நேரத்தில் நட்டு மழை நேரத்துக்கு விட்டாச்சுன்னா நல்லா இருக்கும். சரி, நட்ட பிறகு நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஊடு பயிர் சாகுபடி, ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ 5 வருஷம் வரைக்கும் ஆகும் நாட்டுன்னு சொல்கிறீங்க. அப்போது அந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம நட்டு போட்டுட்டு அப்படி வீட்டில் இருந்துடக்கூடாது. வந்து வாழை வைக்கலாம். ஒரு 2-3 வருஷம் வரைக்கும் வாழை போடலாம். அதுக்கு மேலேயும் போடலாம். கொஞ்சம் அதுக்கு பிறகு எண்ணிக்கையை குறைக்கணும். 100 எண்ணம் போட்டிருந்தோன்னா அது ஒரு 50 அளவுக்கு வந்துடணும். ஏன்னா இடம் கொஞ்சம் மேலே நிழல் அதிகமாக வரீங்களா, அதனால அந்த மாதிரி வாழை தான் ரொம்ப நல்லது. சரி, இப்போ வளரும் போது இப்போ இந்த வளர்ச்சி ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 1 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த சாணி உரம் அடிக்க சாணி போடலாம். அடுத்தது சாம்பல். மற்ற மாதிரி உரம் போட வேண்டிய தேவையில்லை. வாழை நம்ம நட்டாச்சுன்னா இந்த உரமே அதுக்கு போதுமானதாக இருக்கும். மற்றபடி உரம் போட வேண்டிய தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம வாழை நடக்கூடியதை நிப்பாட்டியாச்சுன்னா அதுக்கு பிறகு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பொட்டாசு இந்த மாதிரி எல்லாம் போடலாம். ஆனால் அந்த முடிஞ்ச வரையில் அது போடாமல் சாணி ஒன்று சாம்பல் ஒன்று 2 போட்டாலே போதும். சரி, வளரும் போது என்னென்ன மாதிரியான நோய்கள்லாம் தாக்குது? தென்னையில் வந்து இந்த மாவு பூச்சி தான் ரொம்ப இப்போ தாக்குதல் அதிகமாக இருக்குது. அதனால் மகசூல் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது, ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த பாதிக்கப்பட்ட மரத்தில் இருந்து காயோட தரமும் குறைஞ்சிட்டு தான் இருக்குது. அந்த அடர்த்தி இல்லாமல் அப்படி இருக்குது. அடுத்தது வந்து இந்த காய் வந்து இளநீ பருவத்தை தாண்டின உடனே ஒரு வெடிப்பு மாதிரி வந்து தண்ணி எல்லாம் இல்லாமல் ஆயிடுது. அடுத்தது இன்னொன்று வாடல் நோய். வாடல் நோய் வந்து ஒரு 2 வருஷமாக தான் அதிகமாக பாதிப்பு. அதுவும் இந்த இளநீ பருவம் தாண்டின உடனே ஒரு வாடல் மாதிரி வாடி எல்லாம் ஒழியது. அடுத்தது அந்த சிலந்தி பூச்சி. இப்படி 2-3 தாக்குதல்கள் இருக்குது. அப்படி குறும்பல் உதிரியது. பூ வந்து ஒரு கருகல் மாதிரி பூக்கருகள். அடுத்த தென்னை மரத்திலேயே அந்த இளம் ஓலைகள், குருத்து ஓலை வந்து ஒரு கருகல் மாதிரி. இயற்கை முறையில் உள்ள மருந்துகள் கண்டுபிடிச்சாச்சுன்னா நல்லது. மற்ற மருந்துகள் எவ்வளோ போட்டு பார்த்தாச்சு. வேர் மூலமாக கொடுக்கக்கூடிய மருந்து போட்டும் சரியாகலை. ஒரு மழை பெஞ்சா மட்டும்தான் மாவு பூச்சி கொஞ்சம் மாறும். மாவு பூச்சி இருக்க மரத்தை பார்த்தா தெரியும். உள்ள வந்து மாவு பூச்சி இருக்க மரத்தில் மேலே வந்து புகை மாதிரி கருப்பு கலர் படிஞ்சிருக்கும். பச்சை கலரே தெரியாது. அந்த சத்துக்களை உறிஞ்ச உடனே இது மேலே வந்து ஒரு கருப்பு கலரில் ஆயிரும். அந்த ஓலையை நம்ம கீழே வெட்டி போட்டாலே அப்படி பூச்சி பறக்கிறதுன்னு நல்லா தெரியும். அதுதான் மெயின். இப்போ அந்த மாவு பூச்சி வந்ததுக்கு அப்புறம் தான் மகசூல் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது. சரி, நீங்கள் கூட தென்னை மரம் ஏறுறதா கூட கேள்விப்பட்டோம். ஒரு 7 வருஷமாக நான் ஏறிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி சும்மா நம்ம சொந்த இதில் ஏறுறது அந்த மாதிரி. இப்போ 7 வருஷமாக இதே தொழிலாக, முழு நேர தொழிலாக இதை தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ எங்கள் ஊரில் பொறுத்தளவில் ஒரு 35 ரூபா. அதுலேயும் சில மரங்கள் கஷ்டமானதுன்னா 50 அப்படியெல்லாம் இருக்கும். சாதாரண ரேட் வந்து 35. அந்த எந்திரம் மூலமாக தான் ஏறும், மற்றபடி ஏற மாட்டேன். நாங்கள் ஒரு 2-3-4 பேராக போவோம் சேர்ந்து. போயிட்டு அந்த பழைய மாடலில் தலைநேரம் வச்சு ஏறக்கூடியவங்களும் உண்டு, இந்த எந்திரம் வச்சு ஏறக்கூடியவங்களும். அப்போ இதில் நிறைய ஏற முடியாத மாதிரி வரும், கொஞ்சம் வளைஞ்சது அந்த மாதிரி உள்ளதெல்லாம். அதை வந்து அவங்க ஏறுவாங்க. அப்படி சேர்ந்து போவோம். இப்போ இந்த தென்னை மரத்தில் வந்து இப்போ தேங்காய் வந்து நல்லா தரமானதாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வேறு ஏதாவது உரங்கள் ஏதாவது ஊக்கியாக வந்து இந்த கெமிக்கல் உரங்கள் தான் எல்லாருமே போடுவாங்க. ஆனால் கெமிக்கல் உரங்களை தவிர்க்கிறது நல்லது. இந்த வெயில் மழை இல்லாமல் தண்ணி இருக்கக்கூடிய இடங்களில் சில நேரங்களில் நல்லா இருக்கலாம். ஆனால் தண்ணி இல்லாத பட்சத்தில் மழை இல்லாமல் அந்த மாதிரியான நேரங்களில் கெமிக்கல் உரம் போடக்கூடியதுக்கு கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும். ஓலையெல்லாம் ஒடிஞ்சி அந்த மாதிரி வரும். அதனால கெமிக்கல் உரத்தை தவிர்த்து சாணி இந்த மாதிரி சாம்பல் இந்த மாதிரி எல்லாம் போட்டு தண்ணி அடித்தாலே போதும். சரி, வளரும் போது இப்போ ஓலையை வெட்டி விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருந்து நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு 2-3 வருஷம் ஓலையை வெட்டி விடுறது நல்லது. ஏன்னா அந்த மூடு வந்து ரொம்ப வண்ணம் ஆகும்.
மூடு பருக்காமல் இருக்கிறதுக்கு ஓலையை வெட்டி விடியது கண்டிப்பாக கட்டாயமாக அது செய்ய வேண்டியதான். அடுத்து மேலே போக போக நம்மளுக்கு தேவைப்பட்டால் தேங்காய் வெட்டும் போது தேவைப்பட்டால் மட்டும் வெட்டினா போதும், மற்றபடி வெட்டாண்டாம். நல்ல பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய மரத்துக்கு ஓலை கண்டிப்பாக வெட்டி ஆகணும். மற்றபடி சாதாரண இதுக்கு வெட்ட வேண்டியதில்லைன்னு இல்லை. நம்ம தேங்காய் வெட்டும் போது எப்படியும் 1 இல்லைன்னா 2 வெட்ட வேண்டியதான் வரும் தடவைக்கும். சில இது வெட்ட வேண்டாம். மற்றபடி நான் இந்த தொழிலுக்கு போனதுல இருந்து தான் எனக்கு இதில் நல்ல அனுபவம். சரி, இப்போ தேங்காய் எல்லாம் எப்படி விற்பனை பண்ணுறாங்க? இப்போ மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணுறீங்களா, கொப்பரையை விற்பனை பண்ணுறீங்களா? அதான் மதிப்பு கூட்டின்னா கொப்பரை இப்போ வந்து விலை கிடையாது, விலை கொஞ்சம் கம்மியானதுனால தேங்காய் தான் போயிட்டுருக்கு. அதுலேயும் தேங்காய் இப்போ இந்த சில்லறை வியாபாரத்துக்கு போனால் தான் விலை இருக்கும். சில்லறை வியாபாரத்துக்கும் இப்போ ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்கு. அதனால நம்ம இடத்துல தேங்காய் எல்லாம் ரொம்ப குறவு ரேட்டு. நம்ம கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணியது வந்து 27-28 ரூபா வச்சு கொள்முதல் பண்ணியாங்க. வெளியில் விற்கிறது 30-35 அதுக்கு மேலே. சரி, நாட்டுகள் எல்லாம் நடும்போது ஒரு தென்னுக்கு இன்னொரு தென்னுக்கு எவ்வளோ இடைவெளி விட்டு நடுவீங்க? ஒரு ஓலைக்கு ஒரு ஓலை தட்டாத மாதிரி இருக்கணும். தேரோட தென்னை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஏக்கருக்கு 75லேருந்து 100க்குள்ள 100 கூட வரக்கூடாது அப்படின்னு ஒரு சென்ட் கொண்டு கணக்கு பண்ணி. தென்னம்பிள்ளையெல்லாம் என்ன விலைக்கு விற்பனை பண்ணுறீங்க? 70 ரூபா. நல்ல தரமானது 100 ரூபாய்கிட்ட வரும், 70லேருந்து 100 ரூபாய்க்குள்ள. சரி, இப்போ தேங்காய் நீங்கள் விற்பனை பண்ணுறீங்க, தேங்காய் வெட்டவும் போகிறீங்க, இது கிடைக்கக்கூடிய வருமானம் எல்லாம் எப்படி? வருமானம் அப்படி குடும்ப செலவுக்கு போயிட்டு இருக்குது, போதுமானதாக இருக்குது, அவ்வளோதான். சரி, இப்போ காலையில் போனீங்கன்னா எத்தனை மணி வரைக்கும்? காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் தொடங்கிடுவோம். ஏன்னா காலையில் இந்த வெயில் நேரம் இப்போ எல்லாம் ஒரு 10 மணிக்குள்ளாடியே முடிச்சிட வேண்டியது. கடுமையான வெயில் உடம்பெல்லாம் ஃபுல்லாக அந்த நம்ம தூசி ஈசி எல்லாம் விழுந்து அப்படியே புண்ணான மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி அதனால சீக்கிரம் நிப்பாட்டிடும். இல்லைன்னா மத்தியானம் ஒரு 12 மணி, சில நேரங்களில் 1 மணி வரைக்கும் ஆகலாம். தோட்டத்தை பொறுத்து பெரிய தோட்டங்கள்னா நேரம் ஆகும், இல்லைன்னா 11 மணி 12 மணி அந்த நேரத்துக்கு முடியும். சரி, அதாவது இது வரைக்கும் தென்னை சாகுபடி எப்படி, தென்னை நாட்டெல்லாம் எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? அது மட்டும் இல்லாமல் விற்பனை வாய்ப்பு, தென்னைகளுக்கு இப்போ பலவிதமான நோய் பாதிப்புகள்லாம் வருது. தென்னை வளர்ப்பு குறித்து ஏதாவது பயிற்சிகளுக்கோ ஏதாவது முகாம்கள் போய் கலந்துக்கிட்டது உண்டா? பயிற்சிக்கு ஒரு முறை போகும்போது அதில் ஒரு சில இதுகள் நிபுணர்கள் சொல்லி தந்தாங்க. மற்றபடி வேற பயிற்சிகளுக்கு போனதில்லை. ஆனால் அந்த மருந்து சம்பந்தமான இதுகளுக்கு கண்டிப்பாக வேளாண் துறையிலிருந்து விவசாயிகளுக்கும் சரி தான் இந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு, அதாவது என்னென்ன மருந்துகள் போட்டால் எப்படி ஆகும் அப்படின்னு இயற்கை முறையில் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். சரி, இது வரைக்கும் தென்னை நாட்டு எப்படியெல்லாம் உற்பத்தி பண்ணுறீங்க, அது மட்டும் இல்லாமல் தென்னை சாகுபடி ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்கு. குறிப்பாக நாட்டு ரகங்களை தான் தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் நெட்டை குட்டை ரகங்கள்லாம் வந்திருக்குது. இருந்தாலும் கூட நாட்டு ரகங்களை தேர்ந்தெடுத்து நட்டு வளர்க்கும் போது கொஞ்சம் உயரமாக வளரும், நல்லா வருஷம் கூடுதல் இருந்தாலும் கூட இந்த காய்பலன் ஓரளவுக்கு மற்ற மரங்களை ஒப்பிடும்போது ஓரளவுக்கு தேங்காய்கள் கிடைக்குது. அதன் மூலம் வருமானம் ஈட்ட முடியுது. அது மட்டும் இல்லாமல் தென்னை சாகுபடி பண்ணக்கூடிய பரப்பில் ஊடுபயிரா வாழை சாகுபடி பண்ணுறதாக கூட சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரமும் உங்கள் நேரத்தை செலவிட்டு தென்னை நாட்டு உற்பத்தியும் பராமரிக்கிறது எப்படி, அது மட்டும் இல்லாமல் எப்படியெல்லாம் கவனிக்கிறீங்க, அதன் மூலம் விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உங்கள் அனுபவங்களை நம்முடைய குமரி பண்பலை நேயர்களுக்காக அழகாகவும் தெளிவாகவும் அருமையாகவும் பகிர்ந்துகிட்டமைக்கு ரொம்ப நன்றி. குமரி பண்பலைக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை தென்னை நாட்டு உற்பத்தியும் பராமரிப்பும் மேல்மிடாலம் எம் ராஜன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் எஸ். சிவகுமார்.